வணக்கம். நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதியில் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நமது நீலமலை தொலைக்காட்சி கடந்த காலங்களில் நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை எடுத்து வந்து அதை கோர்வையாக்கி உங்களுக்கு வழங்கி வந்தோம். தற்போது எங்கு நடக்கும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை கூட இப்பொழுது நமது நீலமலை தொலைக்காட்சி அதனை எடுத்து வந்து கோர்வையாக்கி நமது நகர்வள பகுதியில் செய்தியாக வெளியிட்டு வருகிறது. இந்த நகர்வளம் இன்றைக்கு நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது சுற்றுலா மையங்களிலே ஒன்று சிறந்த சுற்றுலா மையமாக அமைந்திருப்பது தேசிய வன பூங்கா என்றும் சொல்லப்படுகின்ற இடம் கூடலூரை அடுத்து இருக்கின்ற முதுமலை வன சரணாலயம், புலிகளின் காப்பகம் என்றெல்லாம் கூட அழைக்கப்படுகிறது. இந்த முதுமலை தெப்பக்காடு வன சரணாலயம் இது அனைத்து சுற்றுலா பயணிகளும் வந்து பார்த்து ரசித்து இந்த காடுகளையும் வனங்களையும் வன சோலைகளையும் இங்கே இருக்கின்ற வனவிலங்குகளை எல்லாம் பார்த்து செல்வது வழக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தெப்பக்காடு பகுதியில் யானை சவாரி என்று ஒன்று கூட சீசன் காலங்களிலே வைக்கப்படுகின்ற ஒரு புகழ்பெற்ற இடம். இந்த இடத்திற்கு தமிழகம் மட்டும் அல்லாமல் தென்னகம் மட்டும் அல்லாமல் வடநாடு ஏன் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட சுற்றுலா பயணிகள் வருகின்ற ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது. இந்த சிறந்த சுற்றுலா தலத்தில் கர்நாடகா பகுதியிலே இருந்தும் கேரளா பகுதியிலே இருந்தும் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் விடுமுறை, கிறிஸ்துமஸ் விடுமுறை, புத்தாண்டு பிறக்க போகிறது என்று விடுமுறை காலங்களாக இருப்பதின் காரணமாக இந்த விடுமுறையை பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் தங்களுடைய குழந்தைகளோடு குடும்பமாக கர்நாடகாவிலே இருந்தும் சுற்றுலா பயணிகள், கேரளாவிலே இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்திருக்கிறார்கள் என்று சொல்வதோடு தமிழகத்திலும் பல்வேறு இடங்களிலே இருந்து இந்த விடுமுறையை உல்லாசமாக கழிப்பதற்கும், அதுவும் கோவை, மேட்டுப்பாளையம், அன்னூர், அவனாசி, திருப்பூர், மதுரை என்று பல்வேறு இடங்களிலே வெயில் கொளுத்துகிறது. இதை போல கேரளா திருவனந்தபுரம், இன்னும் கொல்லம், கோழிக்கோடு, மலப்புரம், மஞ்சேரி என்று அந்த பகுதியிலே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதின் காரணமாக குளிர்ச்சியான இடம், இதமான இடம், மலைகளும் சோலைகளும் வனங்களும் காடுகளும் குளிர்ச்சியை தரக்கூடிய நீலகிரி மாவட்டம் கூடலூரை தெப்பக்காடு வன சரணாலயத்தில் குவிந்திருக்கிறது மக்கள் வெள்ளம். இதனால் போக்குவரத்து இடையூறும் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதோடு இன்னும் ஒரு மகிழ்ச்சி, வளர்ப்பு யானைகளுக்கு மாலை நேரத்தில் உணவூட்டுகின்ற அந்த காட்சியை காண்பதற்காகவும் குவிந்திருக்கின்ற மக்களை இப்போது பார்ப்போம். கடந்த காலங்களில்
இந்த தெப்பக்காடு பகுதியில் யானை சவாரி நிறுத்தப்பட்டது. யானை சவாரி நிறுத்தப்பட்டதின் வருத்தத்தோடு இருந்த போதிலும் இன்னும் மக்களை வாகனத்தின் மூலமாக அந்த காட்டின் உள்பகுதியிலே அழைத்து சென்று வனவிலங்குகளை காண்பதற்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது வனத்துறை. அதில் டிக்கெட் வாங்குவதற்காக, நுழைவு கட்டணம் பெறுவதற்காக அங்கே ஆண்களும் பெண்களும் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளோடு வரிசையிலே நின்று அந்த டிக்கெட்டை பெறுவதற்காக காத்திருக்கிறார்கள். இவர்கள் வந்த வாகனமும் தெப்பக்காடு, மஸ்னகுடி, உதகை, மைசூர் சாலை என்று செல்வதின் காரணமாக வாகனம் செல்ல முடியாத போக்குவரத்து இடையூறுகள் ஏற்பட்டிருக்கின்றது. சாறை சாறையாக வாகனங்கள் செல்ல வழியில்லை என்ற நிலையும் இருக்கிறது. அதோடு உணவுகளுக்காக அங்கே இருக்கின்ற ரெஸ்டாரண்டை, ஓட்டலை நோக்கி மக்கள் படையெடுக்கவும் செய்கிறார்கள். இப்படி சுற்றி பார்த்துவிட்டு அழகை ரசித்துவிட்டு மாலை நேரத்தில் அங்கே வளர்ப்பு யானைகளுக்கெல்லாம் உணவூட்டும் காட்சி இருக்கிறதே, காண்பதற்கு கண்கோடி வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த காட்சியை காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். அங்கே யானை பாகங்கள் ஒவ்வொரு வளர்ப்பு யானையினுடைய பெயரை எழுதி வைத்து அந்த யானைகளுக்கு பழங்களும் உணவுகளும் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை கண்டு ரசித்து மகிழ்ச்சியோடு செல்லுகிறார்கள். இந்த விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக, குளிர்ச்சியாக, மகிழ்ச்சியாக வளர்ப்பு யானை இன்னும் அந்த காடு ஓரங்களிலே, உதகை செல்லுகின்ற சாலையிலே மேய்ந்திருக்கின்ற அந்த மான்களின் கூட்டம் கண்ணுக்கு விருந்தளிக்கிறது. ஏராளமான மான்கள் தைரியமாக சாலை ஓரத்தில் குவிந்து புற்களை மேய்ந்து கொண்டிருக்கின்ற காட்சியும், இதோடு யானைகள் நடமாட்டமும், அங்கே வனவிலங்குகள் நடமாட்டமும் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து ரசித்து மகிழ்ச்சியோடு சென்றதாக நமது சிறப்பு செய்தியாளர் சாகுல் அமீத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். நமது ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் நிகழ்ச்சிகளை எல்லாம் படம்பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.